Taste the Daily. தமிழர்கள் அத்தனை பேருமே வெட்கி தலைகுனியக்கூடிய வகையில் ஒரு கொடுஞ்சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறியது என்பது ஒரு கண்டிக்கத்தக்க, மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் குற்றம். இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சிறுமி முதல் வயதானவர்கள் வரை பாலியல் பலாத்காரங்களுக்கு ஆளாக்கப்படுவதும், அதே போன்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதும் ஒரு தொடர்கதையாகிவிட்டது. இமயமலையே சோத்துல மறைக்கிற வேலையும் செய்ய முற்படுகின்ற திரு ரகுபதி அவர் சொல்றாரு, ஞானசேகர் டிஎம்கே இல்ல, பிரியாணி கடை வச்சிருக்கிறவர். அவருக்கு எத்தனை பொண்டாட்டினா 3 பொண்டாட்டி. அந்த 3 பொண்டாட்டி இன்னும் எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது வேற விஷயம். ஆளுங்கட்சியினுடைய ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தினால அந்த ஆசீர்வாதம் செஞ்சவங்க யாராருன்னு பாருங்க. முதல் ஆசீர்வாதம் நம்முடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது ஓட்ட மந்திரியாக இருக்கின்ற மாசு. அந்த மாசுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. கை கோத்துரு எவ்வளவு பாருங்க ஒரு மகிழ்ச்சி மாசு முகத்துல. ஏற்பட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குற்றவாளியா இருக்கின்றதோட ஒரு அவ்வளவு புன்முறுவலோட பாத்தீங்கன்னா மாசு இன்னைக்கு அவர் கை கோத்துட்டு அவ்வளவு புன்முறுவலோட இருக்காரு. இந்த ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி எப்படிப்பட்ட இடம் அது? சாதாரணமா நீங்களே போக முடியாது. பிரஸ் போக முடியுமா அண்ணா யூனிவர்சிட்டியில? பிரஸ் போக முடியாது. அப்படி பிரஸ் போகணும்னு நினைச்சாலும் அவ்வளவு கஷ்டமான இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி சர்வசாதாரணமா அந்த இது பொறுக்கி ஞானசேகரன் உள்ள போக முடியும்? ஏன் இதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் இதுவரை வெளியிடல? அதான் இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி, பொதுச் செயலாளருடைய கேள்வி. சிசிடிவி வெளியிடுங்க. சிசிடிவி வெளியிடுறதுக்கு கூட பயம். ஏன்னா அதுல சம்பந்தப்பட்டவங்க மாட்டுவாங்க. தன் கட்சிக்காரனாக இருக்கிற இந்த ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு எல்லாவித முயற்சிகளும் எடுக்கின்ற அந்த நிலையில ஜனநாயகம் செத்து போச்சு. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சின்னு ஒன்று இருக்கா? இல்ல. கண்டிப்பா ஒரு ஹிட்லர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, இடியமின் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சர்வாதிகாரி ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. Taste the Daily.